Hello guys, welcome to my channel Comfort Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான் ஜீரா ரைஸும் ராஜ்மா சாவல். ராஜ்மா வச்சு ஒரு மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்டே நம்ம இந்த ராஜ்மா இந்த பருப்பு இருக்குல்ல அது நைட்டே ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஏன்னா அது நல்லா ஊறினாதான் நமக்கு வேக வச்சு வர கொஞ்சம் டைம் ஆகும். ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குக்கர்ல நம்ம ஊற வச்சிருந்த ராஜ்மா அதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே 1க்கு 3 பங்கு அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊத்தி மூடி வச்சு ஒரு மீடியம் ஃபிளேம்ல 8 to 9 விசில் நல்லாவே வச்சு விசில் நல்லா வச்சு எடுத்தோம்னா தான் 8 to 9 விசில் கண்டிப்பா வைங்க. அப்பதான் கொஞ்சமா கரெக்டா பதத்துக்கு வெந்திருக்கும். கொஞ்சம் கம்மியா வைக்கிறாதீங்க, மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். இப்ப அதே சைடுல நம்ம தக்காளி பியூரே வேணும். அது ஜார்ல வச்சு அடிச்சுட்டா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் மாதிரி தண்ணியில வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சைடுல குக்கர்ல வேகிற அதே சைடுல ஒரு சின்ன ஒரு பவுல்ல கொஞ்சம் தண்ணி 2 தக்காளி இந்த மாதிரி கீறி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா தக்காளியை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தக்காளி நல்லா கொதி வரட்டும். இப்ப கொதி வந்துச்சுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல 2 தக்காளி நம்ம போட்டணும். 2 தக்காளியும் அது வேக வச்சிருந்தா கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல அதையும் ஊத்தி நல்ல ஃபைன் பேஸ்டா ஒரு பியூரே மாதிரி நல்லா அடிச்சு எடுத்து மாத்தி ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா விசிலும் வந்துருச்சு, டவுன் ஆயிருச்சு. பாக்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா வெந்திருக்கு ராஜ்மா. பாத்தீங்களா? அப்ப கரெக்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேகணும். வெந்தாதான் கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் நல்லா அந்த ராஜ்மாக்குள்ள போய் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். வேகலைன்னா நல்லாவே இருக்கு. சோ கண்டிப்பா அது நல்லா வெந்து வர மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா ஒரு வெங்காயம் ரொம்ப பேருக்கு இருந்தா போதும், பெரிய வெங்காயம் அதுவும் குட்டி குட்டி நறுக்கி போட்டு ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிற அதே டைம்ல நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா அதோட அந்த பொடியோட பச்சை வாசனை போற ஒரு நிமிஷம், ஒரு 60 செகண்ட் சும்மா நல்லா வதக்கினா போதும். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி பியூரி ஆட் பண்ணிருந்தோம்ல அந்த பியூரே இதுக்குள்ள போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலயும் மசாலா வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊத்துனதுக்கும் இப்போதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். நல்லா மசாலா ஆட் ஆயிருக்கும், ஒரு கெட்டியா இருக்கும். இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருந்த அந்த ராஜ்மாவும் உள்ள போட்டு திருப்பி ஒரு கிளறிக்கோங்க. இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது போதும்னா ஓகே. எனக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இனி குழம்பு வச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். சோ கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி திருப்பி நல்ல ஒரு கொதி வரட்டும், ஒரு 5 நிமிஷம். ஏன்னா அந்த ராஜ்மாக்குள்ள அந்த மசாலா எல்லாம் ஆட் ஆகணும். அதனால திருப்பி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நான் அந்த மேஷர் வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் கொஞ்சம் எனக்கு எங்க வீட்டுல அப்பதான் சாப்பிடுவாங்க. முழுசா இருந்தாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சோ நான் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணா பண்ணிக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். மேஷ் பண்ணி திருப்பி 2 நிமிஷம் கொதி வச்சு வந்ததுக்கு அப்புறமா மல்லித்தல்ல போட்டு இருக்கணும்னா நம்ம இந்த ராஜ்மா மசாலா ரெடி ஆயிருச்சு. ஓகேவா? இது ஒரு பவுல்ல போட்டு மாத்தி வச்சுக்கோங்க. சைடிலே நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஜீரா ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சு நல்லா வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அது ஜீரா ரைஸ் ரெடி பண்ணேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதுல இந்த வேக வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் அதுவும் போட்டு, இந்த பாஸ்மதி ரைஸ் வேக வச்சும் போது உப்பு போட்டிருக்கும். கொஞ்சம் பத்தலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கிளறி எடுத்தோம்னா நம்ம ஜீரா ரைஸ் ரெடி. சிம்பிளா பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம ஹோட்டல்ல தான் மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்டுருப்போம். சோ அது எப்படி இருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப ஈஸியான டிஷ். எல்லாரும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.